இப்போ தேனும் நெய்யும் சேர்த்தா நஞ்சு அப்படிங்கறதையும் நான் கேள்விப்படுறேன். அது உண்மையா? பிரசாதமா வைக்கிற அந்த பஞ்சாமிர்தம் வீட்டுல தயாரிச்சா கூட நெய்யையும் தேனையும் சம அளவு கலப்போம். கோயில்கள்லயும் எல்லாத்தையும் போட்டுட்டு நெய் 1/2 லிட்டரு தேன் 1/2 லிட்டர்னு கலந்துருவாங்க. சோ அப்ப அது நல்லா சுவையா அருமையா தானே இருக்கு. அதை சாப்பிடுறோம், நமக்கு ஒன்றும் ஆறுதில்ல. தேன் அமிர்தம், நெய் அமிர்தம், இந்த ரெண்டும் சேர்ந்தால் ஏன் நஞ்சு? அது முதல்ல அதுக்கு முன்னாடி ரெண்டும் சம அளவு சேர்ந்தால் நஞ்சு. இந்த ரெண்டும் சம அளவு சேர்ந்து வேறு பொருட்கள் சேராம இருந்தால் நஞ்சு. ஓகே. இந்த ரெண்டும் சம அளவு சேர்ந்து வேறு வேறு நிலையில் ஒரு பொருளில் தயாரிக்கும் போது அதை சேர்த்தால் நஞ்சு இல்லை. இதெல்லாம் தான் நம்ம தெளிவுபடுத்தணும். இப்போ எந்த பொருளும் சேர்க்காம, ஏன்னா இப்ப நாங்க கொடுக்கக்கூடிய லேகியம் சவனப்பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸா விற்கக்கூடிய ஒரு லேகியம், நெல்லிக்காய் லேகியம் தான். அந்த நெல்லிக்காய் லேகியத்துல தேனும் இருக்கு, நெய்யும் இருக்கு. அந்த லேகியம் எதுக்காக பயன்படுத்துறது? அது இம்யூனிட்டிக்காக கொடுக்கறது, வயிறு குடல் பலப்படுத்துறதுக்கு, இளமையை மீட்டு கொண்டு வரதுக்கெல்லாம் நெல்லிக்காய் லேகியம் உதவியா இருக்கும். அதே மாதிரி அஸ்வகந்தி லேகியம் ஆண்மை பெருக்குவதற்கும் மூளை ஆற்றலை மேம்படுத்துவதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு லேகியம். இது மாதிரி நிறைய லேகியங்கள், எல்லா லேகியங்களையும் நெய்யும் இருக்கு, தேனும் இருக்கு. அதே மாதிரி நீங்க சொல்ற பஞ்சாமிர்தத்திலையும் நெய்யும் இருக்கு, தேனும் இருக்கு. ஸோ இதை வேற வேற அளவுல, இப்போ 2 கிலோ நெய்யும் 3 கிலோ தேனும் கலந்தோம் அப்படின்னாச்சுன்னா அதுல நஞ்சு இருக்காது. அது வேற பொருளை தயாரிக்கும் போது ஓகே ஈக்குவல் குவான்டிட்டி இருக்காது. இன்னொரு விதமா நான் சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, இதை வேற ஒரு சமயத்துல நெய்யை கலந்துட்டு அதுக்கு பின்னாடி தேனை கலக்கிறது. தேனை அதிகமா எப்போதும் சூடோட கலக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஓகே என்ன பண்ணுவோம்னா, வெள்ளை பாகுல மூலிகை பொடிகள் எல்லாம் போட்டு கிளறி, அது கிளறிட்டு இருக்கும்போது அது ஒரு பக்குவமான உடனேயே நெய் ஊத்திடுறது. ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நெய்யும் அந்த சர்க்கரை பாகு அந்த மூலிகை பொடிகள்லாம் கலந்து வரும்போது எல்லாம் ஒன்னாகி ஒரு பக்குவத்துக்கு வரும். வந்த பிறகு அடுப்பை விட்டு இறக்கிய பிறகுதான் தேனை கலப்போம். தேனை கலந்து அதை கலந்து ஒரு பிசைஞ்சுக்கிட்டே இருக்க அது லேகியம் மாதிரி மாறிடும். ஸோ இந்த கலவை, ஸோ இது நஞ்சு கிடையாது, இது அமிர்தம். ஆனா 1 ஸ்பூன் தேனும் 1 ஸ்பூன் நெய்யும் சம அளவு கலந்தோம்னா அது நஞ்சு. ஓகே. அப்படிங்கறதான் சித்த மருத்துவமும் சொல்லுது, ஆயுர்வேதமும் சொல்லுது.